ஐரோப்பிய கண்டம் முழுவதும் ஆபத்தான குற்ற கும்பல்களின் பிடி நாளுக்கு நாள் பலமடைந்து வருவதாக யூரோபோல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 4 லட்சம் குற்றவாளிகள் ஐரோப்பாவில் உள்ள பல்வேறு நிழலுலக வலையமைப்புகளில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். இது கடந்த 2 ஆண்டுகளை விட 5 மடங்கு அதிகமாகும். போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த கும்பல்கள் மிக வேகமாக தங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்கின்றன. 2024 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 623 குற்ற கும்பல்களை போலீசார் முறியடித்த போதிலும் அவற்றுக்கு பதிலாக 533 புதிய கும்பல்கள் உடனடியாக உருவாகியுள்ளன என்று அந்த 54 பக்க அறிக்கை கூறுகிறது. இதுகுறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்றத்துறை தலைவர் மேக்னஸ் பிரனர் கூறும்போது, குற்றவாளிகள் சட்டப்பூர்வமான வணிக கட்டமைப்புகளை பயன்படுத்தி தங்களை மறைத்துக் கொள்கின்றனர். இவர்களை சாதாரண தெருக்கும்பல்களாக கருத முடியாது. மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல உலகளாவிய அளவில் இவர்கள் செயற்படுகிறார்கள் என்றார். இந்த கும்பல்கள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் சைவ குற்றங்களில் ஈடுபடுகின்றன. தங்களை போலீசார் கண்டறிவதை தவிர்க்க என்கிரிப்டட் போன்கள், VPN மற்றும் போலி சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தி அதிநவீன தொழில்நுட்ப முறையில் இவர்கள் இயங்குகிறார்கள். குறிப்பாக இத்தாலியின் ஆன்டிராங்கேட்டா மற்றும் அல்பேனிய குற்ற குடும்பங்கள் லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய போதைப்பொருள் கார்ட்டல்களுக்கு கைகோர்த்து ஐரோப்பாவிற்குள் கொக்கைன் போதைப்பொருளை குவித்து வருகின்றன. குறிப்பாக இத்தாலியின் ஆன்டிராங்கெட்டா மற்றும் அல்பேனிய குற்ற குடும்பங்கள் லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய போதைப் பொருள்காரர்களுடன் கைகோர்த்து ஐரோப்பாவிற்குள் கொக்கைன் போதைப் பொருளை குவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் சீன கும்பல்களும் பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் குற்றங்களை செய்து வருகின்றன.